Hi everyone, welcome to Newton Nation by Narmada. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸில் என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா டைமென்ஷனல் கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறது. ஸோ அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். இதில் வந்து 3 இருக்குது. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக ஒரு லெக்சர்ஸில் பார்த்துடலாம் அண்ட் அதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் நம்ம சைட் பை சைட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைமென்ஷனல் கன்சிஸ்டன்சினா என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா normally for equation we have RHS equal to LHS, right? So right hand side of the equation இருக்க part எல்லாமே RHS சொல்லுவோம், left hand sideல இருக்கிறது எல்லாமே LHS சொல்லுவோம். So for any given equation எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா dimension of RHS should be equal to dimension of LHS. So இதுதான் நம்மளுடைய first part. இதில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இப்போ எனக்கு ஒரு RHS இருக்குது, என்னோட LHSல ஐ ஹேவ் டூ பார்ட்ஸ் A அண்ட் B. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இப்போ நம்ம LHSல நம்ம ரெண்டு பார்ட்டாக அடிஷன் பண்ணுறோம், அடிஷன் ஆர் சப்ராக்ஷன். நம்ம எது பண்ணி எழுதுனாலும் என்ன நடக்கும்னா, ஸோ the addition and subtraction are possible only if both the quantities have same dimension. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல். Addition and subtraction is possible only if both the quantities involved in addition or subtraction. Only if both the quantities சொல்லலாம் or quantities or more than 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், more than 1. So only if both the quantities that are involving in addition or subtraction are dimensionally same. So for example, இப்போ நான் என்ன பண்றேன்னா xன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது, t வந்து டைமை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா எக்ஸ் ப்ளஸ் டின்னு எழுதக்கூடாது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணலான்னா x1 ப்ளஸ் x2 ஆர் சம் அதர் குவான்டிட்டி லைக் ஒய். ஒய்யும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஸோ இன் திஸ் கேஸ் நான் என்ன பண்ணலான்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இப்படி எழுதலாம். ஸோ x1 x2 ஸோ ரெண்டுமே டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எப்பயுமே நம்ம ஈக்குவேஷனை இப்படி மட்டும்தான் எழுதவே முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா இந்த ரூல் அக்செப்டபிள் கிடையாது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது எனி குவான்டிட்டிஸ் கேன் பி மல்டிப்ளைட் ஆர் டிவைடட். பட் தென் ஃபார் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு மட்டும்தான் ஒன்லி டைமென்ஷனலி சேம் குவான்டிட்டிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் ஆர் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ இந்த கேஸில் நம்ம எடுத்துக்கலாம் RHS ஈக்குவல் டு A ப்ளஸ் B அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாங்கன்னா ஏவோட டைமென்ஷனும் பியோட டைமென்ஷனும் ஆர்ஹெச்சோட டைமென்ஷனும் மூணுமே வந்து சேமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸ்ல நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். RHS ஈக்குவல் டு ஏபி பிளஸ் சி. இப்படி இருக்குன்னா இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஏபி மல்டிப்ளிகேஷன் ஏபியோடதும் சியோடதும் ஆல்மோஸ்ட் சேம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர்ஹெச்எஸோடதும் சேம் அப்படின்றது இதை மென்ஷன் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் இப்போ நம்ம இதை வச்சு என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் டைமென்ஷனலி கரெக்டா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ண போகிறோம். அண்ட் தென் இன்னும் ஒன்று என்ன சொல்கிறோன்னா ஆல் டைமென்ஷனலி கரெக்ட், all dimensionally correct equation may or may not physically correct. ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம்னா டைமென்ஷனலி அது கரெக்டாக இருக்கும், பட் ஃபிசிக்கலி லா படி அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஆல் physically dimensional but all physically correct equation will be definitely dimensionally correct. ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து இதில் இருக்கிறதுக்கு definitely dimensionally correct. இது இதோட one of the
நோட் பண்ணக்கூடிய வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம 2-3 ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க போறோம் இதுக்கு ரிலேட்டடா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். திஸ் ஒன் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷோ தட் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ டைம் பீரியட் t of a simple pendulum of length L is given by t equal to 2 pi root of L by G is dimensionally correct. ஸோ செக் பண்ணுங்க, எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்ஹெச்எஸ் எடுத்துக்க போறோம், அப்புறம் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்க போறோம், அப்புறம் ரெண்டுத்துக்குமே டைமென்ஷனலி ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஆர்ஹெச்எஸ் வந்து டைம் தான். ஸோ டைமோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி தான். ஓகே, கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, டைம் பீரியட்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டோம்னா we have many different quantities that are connected by multiplication and division. ஸோ இப்போ 2ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு எம்எல்டி எல்லாமே 0, பையும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ அதுக்குமே 0. இப்போ நம்ம இது ரெண்டு மட்டும் தான் பார்க்கணும். ஸோ பார்க்க போகும்போது எல் வந்து லென்த்து, ஜி வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன் தான். ஸோ அதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இதோட டைமென்ஷன் என்னவாயிடும் அப்படின்னு பார்த்தோன்னா எம் 0 ஆயிடும். எல் டி பவர் மைனஸ். இப்போ நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு என்ன வந்துடும், எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு 2 பை வராது. ஸோ ரூட் ஆஃப் எல்லோட வேல்யூ லென்த்து டிவைடட் பை கீழே என்ன வந்துடும்னா எல் டி பவர் மைனஸ் 2. அப்போ எல் அண்ட் எல் வில் கெட் கேன்சல். ரூட் டி வந்து மேலே வந்துச்சுன்னா டி ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து டி ஸ்கொயரை வெளியே எடுத்தோம்னா டி தான் வரும். ஸோ மை எல்ஹெச்எஸ் இஸ் ஆல்சோ dimension of t. So therefore LHS equal to RHS. Therefore this given equation is dimensionally correct. So இப்படிதான் நம்ம problems போடுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு போர்டு எக்ஸாம்ஸில் வரலாம். பட் டைமென்ஷனலி கரெக்டாக இல்லையான்றது வந்து நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து சிங்கிள் கொஸ்டினாக வராது. செக் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் டைமென்ஷனலி கரெக்ட்னு ஒரு 4 கொடுத்துருவாங்க. ஆப்ஷன் வந்து ஏபி பிசி அந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது இப்படி தான் போடணும். We'll go on to next problem. இதுவும் சேம் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் த ரிலேஷன் s is equal to ut plus of at square. ஸோ இந்த கேஸில் we have u வந்து இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இதோட டைமென்ஷன் என்ன இருக்கும், வெலாசிட்டினாலே மீட்டர் பெர் செகண்ட் தான். அப்போ அதோட டைமென்ஷன் வந்து எல் டி பவர் மைனஸ் 1. u வந்து ஃபைனல், u வந்து இனிஷியல், vs வந்து a is acceleration. So acceleration நமக்கு என்ன வரும், மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு எல் டி பவர் மைனஸ் 2. டி வந்து டைம்னு சொல்லிட்டாங்க. ஸோ டைம்னா நம்மளுக்கு என்ன வரும், செகண்டு. அப்போ வந்து வெறும் டி தான் வரும். எஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் இது எல்லாமே சேம் தான். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. அது நம்ம என்னன்றது நெக்ஸ்ட் யூனிட்ல பார்ப்போம். வெக்டார்னா என்ன, ஸ்கேலார்லாம் என்னன்றது. இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மீட்டர் தான், அப்போ லென்த் தான் வரும். ஸோ இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் மாதிரி நம்ம ஒன்று போட போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கலாம். s is equal to ut plus of at square. This one is RHS. ஸோ RHS ஓட டைமென்ஷன் என்னது, டைமென்ஷன் ஆஃப் s which is equal to L தான். ஈக்குவேஷன் 1. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பாருங்க அடிஷனில் இருக்குது. அப்போ இது எதை ரெப்ரசென்ட் பண்ணோன்னா s equal to ut ஓட டைமென்ஷன் which is equal to of at square ஓட டைமென்ஷன் எப்பயுமே கரெக்ட் சேமாக தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம அதை இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டோன்னா யூவோட டைமென்ஷன் என்னது, plus of at square. யூவோட டைமென்ஷன் இஸ் எல் டி பவர் மைனஸ் 1 into t plus ஆஃபுக்கு டைமென்ஷனல் ஆக்சலரேஷனுக்கு எல் டி பவர் மைனஸ் 2. டி ஸ்கொயர்னா டி தான் வரும்.
ஸ்கொயர் இருக்கிறதுனால ஐ வில் கெட் 2. ஸோ அப்போ இது கேன்சலோட இது கேன்சலோட ஆன்சர் என்ன வந்துருக்கு நம்மளுக்கு எல் பிளஸ் எல். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். எஸ்ஸுக்கும் எல் தான், யூடிக்கும் நம்ம எல் தான் பார்த்தோம், ஏ ஆஃப் ஏடி ஸ்கொயருக்கும் எல் தான் பார்த்தோம். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் எல். ஸோ therefore the equation is dimensionally correct. Dimensionally correct. ஸோ இப்படி தான் இந்த ஈக்குவேஷன் பார்க்கும். ஸோ இதில் உங்களுக்கு ப்ரூஃப் தெரியுது பார்த்தீங்களா, x is equal to a plus b போடும்போது எக்ஸோட ஃபார்முலாவும் ஏவோடதும் ஒன்று தான், அதே மாதிரி ஒய்யோடதும் ஏயோடதும் ஒன்று. அடுத்த கொஸ்டின், ரைட் த டைமென்ஷன் ஆஃப் a and b in the relation. ஸோ ரிலேஷன் கொடுத்துட்டாங்க, p equal to b minus x square by 80, where p is power, x is distance and t is time. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஏயோட டைமென்ஷனும் என்னன்னு கண்டுபிடிக்கணும், பியோட டைமென்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ எல்லாம் பியோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்கன்னா பவரு, டி வந்து டைம், எக்ஸ் வந்து டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ்ல நம்மளுக்கு ஃபார்முலா என்ன வரணும், டைமென்ஷன் எல். டைமுக்கு என்ன வரணும் டி. பட் பவருக்கு பவரோட ஃபார்முலா, பவருக்கு ஆக்சுவலி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பவர் இஸ் ஒர்க் per unit time divided by time. ஒர்க்கோட ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். அப்போ என்ன வந்துடும்னா எல் டி மைனஸ் டூ, டிஸ்டன்ஸ் வந்து எல் டிவைடட் பை டி மாதிரி வரும். இப்போ இந்த கேஸில் நமக்கு ஃபைனலாக என்ன வரும்னா எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் த்ரீ. ஸோ இதுதான் பவரோட டைமென்ஷன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தோட டைமென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நியூமரேட்டர் பாருங்க, p ஈக்குவல் டு பி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 80. ஸோ இங்கே சப்ராக்ஷன் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன சப்ராக்ஷன் ஆர் அடிஷன் இருக்கும்போது சேம் டைமென்ஷன் இருக்க குவான்டிட்டிஸை தான் நம்ம அடிஷனும் சப்ராக்ஷனும் பண்ண முடியும். ஸோ இன் திஸ் கேஸ் அப்போ வீல் ஹேவ் டைமென்ஷன் ஆஃப் b ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், ரைட்? ஸோ அப்போ டைமென்ஷன் ஆஃப் b யோட வேல்யூ என்ன, எக்ஸ்ன்றது they have already told it is a distance. So x square will be L square. So dimension of B here is L square. Similarly, இப்போ நம்ம அடுத்து இப்போ மேலே தெரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம கீழே பார்க்க போகிறோம். இப்போ இதை வந்து நியூமரேட்டர் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அப்போ P into 80 equal to B minus x square. ஸோ இங்கே நம்ம சொன்ன மாதிரி அப்போ இந்த இடத்துல என்னவாயிடும்னா P80 யோட டைமென்ஷனும் B யோட டைமென்ஷனும் எக்ஸ் ஸ்கொயரோட டைமென்ஷன் எல்லாமே சேம் தான். ஸோ நம்ம அப்போ ஏவை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர் பை பி இன்டூ டைம். இப்போ நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் எல் ஸ்கொயர், ப்ரெஷரோட வேல்யூ எம், எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் த்ரீ இன்டூ டைமோட வேல்யூ டி. ஸோ எல் அண்ட் எல் வில் கெட் கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 1 டிவைடட் பை எம் டி பவர் மைனஸ் டூ வரும். அப்போ கீழே டினாமினேட்டர் நியூமரேட்டர் எடுத்துட்டு போறோம்னா m மைனஸ் ஒன் டி பவர் ஸ்கொயர் டி ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய ஏயோட டைமென்ஷன் அண்ட் as well as b யோட டைமென்ஷன். ஸோ இது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சம் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதனால நீங்க பேசிக்ஸ் ஒழுங்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூ ப்ரொசீட் வித் சம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் the velocity v of a particle depends upon time according to equation v equal to கொடுத்துட்டாங்க. ரைட் த டைமென்ஷன் ஆஃப் ஏ பி சிடி. இது ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம ஏயோட வேல்யூ பி சிடி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிடலாம். வி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிடி பிளஸ் சி டிவைடட் பை டி பிளஸ் டி. ஓகே, இந்த கேஸில் அதே மாதிரி ஏயோட டைமென்ஷன், பிடியோட டைமென்ஷன், சி டிவைடட் பை டி பிளஸ் டியோட டைமென்ஷன் ஷுட் பி சேம். ஸோ நம்மளுக்கு வெலாசிட்டி தெரியும், மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ மீட்டர் பெர் செகண்ட். அப்போ LT minus 1 equal to A equal to சேம் வரும். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா ஏயோட டைமென்ஷன் வந்து LT பவர் மைனஸ் ஒன். ஓகே, ஸோ இப்போ பியோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ தனித்தனியாக போடலாம். LT பவர் மைனஸ் ஒன் இன்டூ பி இன்டூ டி. ஸோ இந்த டி இப்படி போயிடுச்சுன்னா இட் வில் பி டிவிஷன் ஆயிரும். டிவிஷன் வந்துச்சுன்னா அப்போ பியோட வேல்யூ என்ன ஆயிடும், டிவிஷன் இருந்துச்சுன்னா டிவைடட் பை டி. அப்போ கீழே இருக்கிறது மேலே போச்சுன்னா
-2 ஆயிடும். அப்போ L T power -2. ஸோ இது B யோட வேல்யூ. அண்ட் தென் ரிகார்டிங் C and D கீழே இருக்கு பாருங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு. ஸோ இந்த கேஸ்ல பாருங்க D பிளஸ் Tன்னு இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஆப்வியஸ்லி D யோட டைமென்ஷன் இஸ் ஈக்குவல் டு T யோட டைமென்ஷன் சொல்லலாம். ஆமா தானே? ஏன்னா டைமென்ஷனலி சேமா இருந்தா மட்டும்தான் அது அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ண முடியும். வேறாஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு அந்த ரூல் கிடையாது. ஸோ அப்போ D ஈக்குவல் டு T. அப்போ டைமென்ஷன் ஆஃப் T யோட வேல்யூ நம்மளுக்கு என்னவாயிடும்? which is capital T, seconds, time. Next இப்போ C கண்டுபிடிக்கலாம். அப்போ C divided by கீழே dimension நம்ம already time ன்னு பார்த்துட்டோம். equal to இங்க L T power -1. ஸோ இப்போ இங்க இருக்கிறது இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ல ஆயிடும். அப்போ C யோட ஃபார்முலா என்ன, டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் L தான். ஸோ therefore நம்ம நாலுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். A யோட வேல்யூ என்ன, B யோட வேல்யூ என்ன, C யோட வேல்யூ என்ன, D யோட வேல்யூ என்ன. பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். But then once you work out more number of problems, it will be very easy. Next, fifth question. The following equation gives a relation between the mass m1 kept on a surface of area A and the pressure P exerted on this area. So, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. P equal to m1 plus m2 x divided by E. What must be the dimension of quantities x and m2? ஸோ எக்ஸுக்கும் m2க்கும் டைமென்ஷன் என்ன கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி m2வும் m1ம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன்ல இருக்கு. ஸோ அதனால இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரலாம்னா m2ஓட டைமென்ஷன் இஸ் ஈக்குவல் டு m1ஓட டைமென்ஷன். They have already mentioned m1 is mass. So therefore m2 should also be equal to mass. ஸோ நம்ம m2ஓட டைமென்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸோட டைமென்ஷன். ஸோ அதுக்கு நம்ம ப்ராப்ளம் போடணும். ஸோ P ஈக்குவல் டு அவன் மேலே வந்து மாசு, எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, கீழே வந்து ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஏரியா வந்து ஸ்கொயர். ஸோ ப்ரெஷரோடது என்னது, ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஓகே, ஸோ அப்போ ஃபோர்ஸ்னா எம் எல் டி -2 மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் டிவைடட் பை ஏரியா எல் பவர் -2 ஈக்குவல் டு எம் எக்ஸ். இதுலேருந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். divided by area square. அப்போ கீழே கேன்சல் ஆனா m cancelled. அப்போ we have x is equal to L T power -2. So x is nothing but acceleration. Okay, this is similar to the dimension of the acceleration. So இதுக்கு நம்ம normally மேலே பார்த்தாலே தெரிஞ்சிடும். So pressure is equal to force by area. So forceக்கு mass term கொடுத்துட்டாங்க m1 m2. அப்போ x should be definitely acceleration தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதுதான் நான் வந்து இந்த சீரீஸ்ல இந்த லெக்சர்ல சொல்ல நினைச்ச ப்ராப்ளம்ஸ். அண்ட் தென் இதுல இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். நீங்க ஜஸ்ட் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி நீங்க ப்ராப்ளம்ஸ் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் அடுத்த அப்ளிகேஷன் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்க்கு எப்படி நம்ம ஈஸியா பண்ணலாம் இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் வச்சு அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் தேர்ட்ல வந்து we have some other application. அதாவது நிறைய குவான்டிட்டிஸ் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அந்த குவான்டிட்டிஸ்க்கு ப்ரப்போர்ஷனலா இருக்கா, இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலா இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிச்சு ஒரு ஃபார்முலா மாதிரி கிரியேட் பண்ணணும். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.